இன்றைக்கி டே 17. இன்றைக்கி ஆக்சுவலி ஃப்ரைடேங்கிறதுனால காலையில் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் போகலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்னொன்று இன்றைக்கி நைட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன். ஸோ அந்த காரணத்தினால இன்றைக்கி டோட்டலாக வந்துட்டு இதுக்கு போகிற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த 12 to 12:30 நான் போனால் தான் அட்லீஸ்ட்டு ஒரு இன்சென்டிவ் மாதிரி கிடைக்கும். நான் சம்மந்தமே இல்லாமல் பெட்ரோலை போட்டு அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு நான் அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு வரதுக்கு நான் சும்மாவே இருந்துக்கலாம். ஓரளவு நம்ம இன்சென்டிவ் எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நம்ம வண்டி எடுத்து ரைட் பண்ணால் தான் நமக்கு ஓரளவு அமௌண்ட்டு நிற்கும், நமக்கு ப்ராஃபிட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி இங்கே வந்துட்டு எழுதி வச்சுருக்கிறேன். இத்தனை நாள் வந்துட்டு எவ்வளோ இன்கம் வந்தது, என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுருந்தேன்ல. கூகுள் ஷீட்டில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி வைப்போம். ஸோ என்னோட இன்கம் என்னென்னலாம் வந்துச்சு, என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆணுச்சு எல்லாத்தையும் வந்துட்டு என்னால் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ கையில் இருக்குது, எவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் ஃபுல் டீட்டெயிலாக கிடைக்கும். அந்த காரணத்தினால எதனால் கூகுள் ஷீட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் எங்கேயும் வெளில நிற்கிறேன், அந்த டைமில் எதுவும் செலவு பண்ணுறேன் அப்படின்னாலுமே உடனே மொபைலை ஓப்பன் பண்ணி கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணி அதில் வந்துட்டு ஜஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுனாவே போதும். ஸோ டேட்டா கனெக்ஷன் இருந்துச்சுன்னா போதும், அதில் ஓப்பன் பண்ணி கூட நான் என்ட்ரி பண்ணிக்குவேன். அந்த காரணத்தினால தான் அதுக்காக வெயிட் பண்ணேன். இல்லைனா நான் என்னோட பிசிலேயே எக்ஸலை ஓப்பன் பண்ணி ஸ்டாண்ட் அலோனா பிசியில் மட்டும் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். இது வந்துட்டு எனக்கு எல்லா இடத்துலையும் எனக்கு தேவைப்படுது. அந்த காரணத்தினால அப்படி பண்ண போகிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களோட இன்கமும் எக்ஸ்பென்ஸும் நீங்கள் வந்துட்டு எப்படி மானிட்டர் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இது வழியாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த இதில் அதிகம் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீனை வந்துட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறேன். என்னோடய வீடியோ வந்துட்டு சின்னதாக்கிடுறேன். இன்னொன்று, இந்த ஹெட்செட் என்னத்தினால போட்டிருக்கேன்னா, இந்த ஃபேனுனால வந்துட்டு சவுண்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடய வாய்ஸு. நான் இதில் வச்சு செக் பண்ணக்குள்ள இந்த மைக்கில் வந்துட்டு நல்லா நாய்ஸ் ரெடியூஷன் வந்துட்டு நல்லா இருக்குது. அந்த காரணத்தினால இதில் வச்சே நான் பேசுகிறேன் இப்போ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் அக்கௌண்ட் ஆல்ரெடி லாகின்ல இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. பிளாங்க் ஷீட்டை வந்துட்டு இப்போ கிளிக் பண்ணிவிட்டு 1 by 1 ஆட் பண்ணுவோம். ஹெட்டிங், டேட்ஸ், நெக்ஸ்ட்டு ஏர்னிங்ஸ், நெக்ஸ்ட்டு டிப்ஸு. ஏன்னா இது வந்து நான் டெய்லியும் ஏர்ன் பண்ணுறது. இது சம்டைம் டிப்ஸு பீப்புள் கொடுப்பாங்க. பேலன்ஸ் இல்லை நீங்கள் வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி, அதையும் நான் வந்துட்டு இதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு இன்கம் தான். ஸோ அதுக்காக இது வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஏர்ன்டு மணின்னு போட்டுக்கிறேன். டிப்ஸு ஏர்ன்டு. ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பை பண்ணி செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுவும் ஒரு காலமாக ஆட் பண்ணிக்கிறேன். டேட்ஸுன்னு இல்லாமல் டேட்டுன்னு மட்டும் போடலாம். அப்போது இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டேஸ்ன்னு போடுவோம். எத்தனை டோட்டலாக 365 டேஸ் கால்குலேஷனில் அந்த இதில் டேஸ்ன்னு போட்டுக்கலாம். ப்ராடக்ட் செல்லிங் இது வரைக்கும் வந்துட்டு இன்கம் இது. இதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் அதை ஆட் பண்ணுவோம். பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ், அப்புறம் வேறு என்ன, ஃபுட் எக்ஸ்பென்ஸ், நெக்ஸ்ட்டு அதர் எக்ஸ்பென்சஸ். இந்த ரோ எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் போல்டாக்கிக்கலாம். ஓகே, இப்போ டேட்டு இன்க்ளூட் பண்ணுவோம். என்னைக்கு டேட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன், 6/8. இது அப்படியே லெஃப்டில் இருக்கிற மாதிரி அலைன் பண்ணுறேன். ஓகே, ஜூன் மந்த்துங்கிற மாதிரி காமிக்குது. 6ங்க ஃபஸ்ட்டு உள்ளது காமிக்குது. இது வந்து நம்ம போய் ஃபார்மேட்டில் நம்பரு கஸ்டம் டேட் அண்ட் டைம் ஒன்று இருக்குல்ல, இதில் வந்து மந்த்து எனக்கு ஃபஸ்ட்டு வேணாம். ஃபஸ்ட்டு வந்து மந்த்து இருக்குது, இது வேணாம். டே, மந்த்து, இயர் இதுதான் எனக்கு வேணும். டேட்டு 1லேருந்தே ஆரம்பிப்போம். இப்போ இது எத்தனை தேதி வரைக்கும் இருக்குது, 30. இன்னைக்கு இந்த மந்த்து 31 வரைக்கும் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே டேஸ் வந்துட்டு இதான ஃபஸ்ட்டு டே எனக்கு 2. லைன் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இல்லை சென்டரில் வச்சிடலாமா, சென்டரில் வச்சுருவோம். ஓகே, இப்போது இது ரெண்டுத்தையும் இது பண்ணி இது வரைக்கும் எத்தனை இருக்குது, 31 டேஸ். சாரி, ஓகே, டேஸில் வந்துட்டு இப்போ கால்குலேட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலை, இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணி விட்ருவோம். என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன், 6th தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 1 and 2. அப்போ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி அப்படியே எழுத்துட்டு வந்தா 26 டேஸ் டோட்டலாக இந்த மந்த்துக்கு நான் அந்த 365 டேஸில் வரணும். ஏர்ன்டு மணி ஃபஸ்ட்டு 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 717. டிப்ஸ் ஏர்ன்டு 7.5.
ப்ராடக்ட் செல்லிங் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் வந்து 400, ஃபுட் எக்ஸ்பென்ஸும் 95. இதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பென்ஸில் ஒன்றும் இல்லை. ஒரு 2 இது மட்டும் இப்போதைக்கு கால்குலேட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து அந்த சம் ஆஃப் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணணும். அதுக்காக 7th அன்னைக்கு 1065, டிப்ஸு 9 அண்ட் 400, ப்ராடக்ட் செல்லிங் சாரி ஒன்றும் இல்லை, பெட்ரோல் 400, ஃபுட்டுக்கு எக்ஸ்பென்ஸு 105, ஸோ 0. 2 மட்டும் இப்போ இருக்கட்டும். இப்போது இன்னொரு காலமையும் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா சொல்கிறேன். டோட்டல் இது வரைக்கும் வந்துட்டு ஒரு நாளும் கடைசியில் வந்துட்டு எனக்கு எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக எவ்வளோ கையில் இருக்குது அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஃபுல்லாக எனக்கு காமிச்சிடும். அதுக்கு தான் இது. ஸோ சம் ஆஃப் இந்த இருக்குல்ல, இதை கொடுத்து சம் கொடுப்போம். இதுலேருந்து இது ஃபஸ்ட்டு ஏர்ன்டு மணி எத்தனை அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு இது. ஸோ டோட்டலும் இங்கே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பென்ஸை வந்துட்டு ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணதோட மைனஸ் பண்ணக்குள்ள டோட்டலும் இங்கே வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஆட் பண்ணிட்டேன், மைனஸ் எகெயின் சம் கொடுத்துட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த மூணுத்தையும் வந்து நான் மைனஸ் பண்ணணும், ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கொடுக்க போகிறேன். இதுதான் ஃபங்க்ஷன். என்ட்ரு அடித்தோன்னா டோட்டல் வந்துடுச்சா? இதுதான் என்னோட டோட்டலு. அன்னைக்கு எக்ஸ்பென்ஸ்லாம் போக 229.5 எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு கையில். இப்போது இதை அப்படியே கீழே இழுத்தனா இங்கே உள்ள டோட்டலும் வந்துடும். இதுக்கப்புறம் இதே மாதிரி கீழே எனக்கு டோட்டலு வேணும். மொத்தமாக இத்தனை நாளும் வந்துட்டு ஏர்ன்டு மணி எவ்வளவு, அதே மாதிரி டிப்ஸு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், ப்ராடக்ட் செல்லிங் எதுவும் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு, அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் என்ன, ஃபுட் எக்ஸ்பென்ஸு, அதர் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே டோட்டலு இங்கே எனக்கு கீழே வரணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன், இதே மாதிரி சம் கொடுத்துட்டு இங்கே இழுத்து வச்சிட போகிறேன். ஒரு கேப்பு விட்டுருவேன். அது என்னத்தினாலும் சொல்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு இந்த இதில் வந்து மெர்ஜ் செல்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் கொடுத்துட்டு இங்கே டோட்டல்னு ரைட் பண்ண போகிறேன். இதை போல்டில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கே சம் ஆஃப், இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணி சம் ஆஃப் அடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் கொடுத்துடணும். என்ட்ரு அடிச்சிட்டேன். ஸோ 1782 இந்த 2 நாளைக்கு உள்ளது. இப்போ இதே இதை அப்படியே கொண்டு வந்து எது வரைக்கும் இருக்குது, இன்னும் ஒன்று இருக்குது, இது டோட்டல். இது எல்லாமே வந்துட்டு ஃபுட் எக்ஸ்பென்ஸோட டோட்டலு, பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் டோட்டலு, ப்ராடக்ட் செல்லிங் டோட்டல், இதெல்லாம் கீழே வரதெல்லாம் டோட்டல். இந்த கடைசியாக இருக்கிறது வந்துட்டு என்னோட ப்ராஃபிட்டோட டோட்டல். இதையும் அப்படியே வந்து டோட்டலாக போல்டில் வச்சுட்டு போல்டில் வைக்க போகிறேன். இப்போது ஒரு கலர் கொடுத்து வைப்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு எக்ஸ்பென்ஸ்க்கு உள்ளது, இதெல்லாம் ப்ராஃபிட்டுக்கு உள்ளது, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளெயினாக இருக்கிறது இல்லாமல் கொஞ்சம் கலர் கொடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இந்த 3 இது அதை மட்டும் வந்து ஒரு ரெட் கலரில், லைட் ரெட் கலரில் கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா. எக்ஸ்பென்ஸ்க்கு மட்டும் ஃபில்லில் போய் இது பேக்ரவுண்ட் கலரு. ஓகே, இது ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே இருக்கட்டும். இந்த இது வந்துட்டு என்னோட ப்ராஃபிட்டோட கலரு. இது வந்து ஒரு க்ரீன் கலர் கொடுத்துக்குவோம். அதே மாதிரி கீழே உள்ள டோட்டலும் வந்து எனக்கு க்ரீன் கலரில் வேணும். சேம் இந்த இருக்குது, கொடுத்தாச்சு. ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு பார்டர் கொடுக்கணும். இது எல்லாமே பிளைனாக இருக்குது, பார்டர்லாம் இல்லாமல் பிளைனாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பார்டர்ஸ் கொடுத்தாச்சு. அது போக ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள வந்துட்டு மேலே உள்ளதெல்லாம் அந்த டேட்டு எல்லாமே வந்துட்டு மறைஞ்சு போகுதுல்ல, அது அப்படி போகாமல் அது எப்போதுமே வந்துட்டு ஃப்ரீஸ்லேயே ஸ்க்ரோல் பண்ணாலுமே அது அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படின்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி வியூ மோர் ரோ ஆக்ஷன்ஸ் அப் டு ரோ 1, அவ்வளோதான். அந்த மாதிரி எந்த இதை நீங்கள் ரோ வந்துட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு கீழே உள்ளதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மேலே உள்ளது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். தெரியுதா? இங்கே இது பாட்டுக்கும் அப்படியே இருக்குது, இதுக்கு முன்னாடி அப்படி இருக்காது. ஸ்க்ரோல் பண்ணக்குள்ளே அது மறையும். இப்போ வந்து அண்டு கொடுத்துட்டேன், அது மறையாமல் அப்படியே இருக்குது. இதுதான். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மற்ற டீட்டெயிலாம் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, வந்தாச்சு. இதெல்லாம் டைப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு உள்ள ஒரு மிஸ்டேக் பண்ணேன், நீங்கள் கவனிக்காமல் விட்டுருந்துருக்கலாம். இங்கே 2 இதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அடுத்ததாக ஒரே ஒரு தடவை வந்துட்டு கீழே இழுத்துருப்பேன். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் மொத்தமாக ஃபார்முலா எல்லாமே அப்ளை ஆகிருக்கும். கீழே உள்ளதுக்கெலாம் வந்திருக்காது. அது என்ன ரீசன்னா நான் இழுத்தே விடலை. இது வரைக்கும் இழுத்து விட்டோன்னே இப்போ டோட்டல் எல்லாமே வந்துச்சு. இப்போ இது வரைக்கும் 0, இனிமேல் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ரீச் ஆகிடும். இப்போது ஒரு 2 இது கீழே கேப்பு விட்டுட்டு, 2 இது கேப் விட்டுட்டு இந்த இருக்குது மெர்ஜ் பண்ணுறதுக்கு, மெர்ஜ் பண்ணிவிட்டு கிராண்ட் டோட்டல்னு போடுவோம். இது கீழே இருக்குது, இது வந்து இந்த இருக்குல்ல வெர்டிக்கல் அலைன், அதை வந்துட்டு சென்டரில் பண்ணோன்னா இப்படி வந்துடும். இதை வந்துட்டு கொஞ்சம் சைஸு பெருசாக்குவோம்.
15 போதுமா? போல்டு கொடுத்துக்குவோம். இவ்வளோ பெருசுக்கு தேவையில்லை, சிங்கிள் லைனில் ஆக்கி விட்டுறலான்னு தோணுது. மெர்ஜ் அடிக்க வேணாம். இப்போது இதை மட்டும் 37ல் மட்டும் வச்சுட்டு இப்போ மெர்ஜ் அடிச்சிட்டோம்டா. ஓகே, இது கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இந்த இதில் டோட்டலை வந்துட்டு இந்த கிராண்ட் டோட்டல் இருக்குல்ல, இது எல்லாமே இது வந்துட்டு ஏர்ன்டு மணியோட டோட்டல், டிப்ஸ் ஏர்ன்டு டோட்டல், ப்ராடக்ட் செல்லிங் டோட்டல். இந்த சைடு எல்லாமே வந்துட்டு ஒரு நாளுக்கும் என்னென்ன ப்ராஃபிட் வந்துச்சோ அந்த இதோட டோட்டல். ஸோ அது எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு கடைசியாக இங்கே கார்னரில் இருக்கிறது தான் வந்து கிராண்ட் டோட்டல். எனக்கு வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு கையில் வந்திருக்கிறது எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி இதுதான். இதை வந்து இந்த இடத்துல வைக்கணும். சிம்பிளாக ஈக்குவல் அடிச்சுட்டு இந்த இதை கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். இதே மாதிரி போல்டு கொடுத்துட்டு சேம் இந்த மிடில் வச்சுட்டு அதே மாதிரி இதையும் மிடில் வச்சுட்டு இங்கே 15 கொடுத்துருவோம். முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்டர் செட் பண்ணிட வேண்டியது. இப்போ இன்னொன்று வந்துட்டு பண்ணணும். என்னென்னா இங்கே டோட்டல் வந்து எல்லாமே இதில் கொடுத்துருக்குறேன், போல்டில். இங்கே போல்டு இல்லாமல் நார்மலாக இருக்குது. போல்டு கொடுத்தாச்சு. ஓகே, நார்மல் உள்ளதெல்லாம் போல்டில் இல்லாமல் இருக்கட்டும், டோட்டல் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு போல்டில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. இப்போது அந்த இன்னொன்று அந்த டார்கெட் சொல்லியிருந்தேன், என்னோட பைக்கோட எக்ஸ்பென்ஸை வந்துட்டு அப்படியே கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அது நான் டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுன்னு பார்த்தேன்னா 16,150. அதிகபட்சமாக நான் செலவு பண்ணது இதுதான். இப்போ என்ன பண்ண போகிறேன், இது வரைக்கும் வந்துட்டு நான் எவ்வளோ அமௌண்ட்டு எடுத்திருக்கிறேன் அதை பார்க்கணும். அதுக்கு இந்த ஈக்குவல் கொடுத்துட்டு இது இந்த ஏர்ன்டு மணி டோட்டலாக வந்துட்டு ஏர்ன் பண்ணது இது பைக் வழியாக. டிப்ஸுங்கிறது வந்துட்டு அவங்களா விருப்பப்பட்டு கொடுத்தது, அது கிடையாது. அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. பைக் மூலயமா நான் ரைட் பண்ணி எடுத்ததில் இந்த இது ஏர்ன்டு மணி ப்ளஸ் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸை தவிர்த்துடணும். அப்போது மைனஸ் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு இதுதான் 16,150ல் இது வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். நான் ஒன்று சொல்லியிருப்பேன், பைக்குக்காக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கணும் அதை அப்படியே வந்து டபுளாக எடுக்கணும். 16,150 நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது மைனஸ் போக திரும்பவும் வந்துட்டு 16,150 அது ரீச் ஆகணும், அது டேலி ஆகணும். இந்த ஒரு செல் மட்டும் கேப் விட்டுவிட்டு அடுத்த செல்லில் ஈக்குவல் டு இது மைனஸ் அதுக்கு மேலே உள்ளது நான் ஃபஸ்ட்டு மொத்தமாக செலவு பண்ணது. இப்போது எக்ஸாக்டாக அந்த 16,150 அதை மட்டும் ரீச் பண்ணுறதுக்கு 5,928 எனக்கு தேவை. நான் எவ்வளோதான் இப்போ 16,000 இங்கே நான் ரீச் பண்ணிட்டேன், நான் ஏர்ன் பண்ணது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வந்து ஃபுல்லாகிடும், இங்கேயும் 0ன்னு ஆகிடும். ப்ளஸ் அடுத்ததெல்லாம் நான் ஏர்ன் பண்ணுறது அப்படியே ப்ளஸ் ஆகிட்டே வரும். இந்த இடத்துல மைனஸ் இல்லாமல் ப்ளஸ் ஆகும். இதையும் சும்மா போல்டு போட்டு வச்சுக்குவோம். இது பைக் எக்ஸ்பென்ஸ், பைக்கு ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ்னு போட்டு வச்சுக்கிறேன். இது ரீகெயின் அமௌண்ட் சும்மா போடுவோம், நம்ம போடுறது தான், அது உங்கள் இஷ்டம், எது வேணாலும் போட்டுக்கலாம். ரீகெயின் அமௌண்ட்டு இது. இப்போது இந்த பைக் ரிப்பேர்ஸ் எக்ஸ்பென்ஸில் வந்துட்டு நான் என்னென்னலாம் பைக்குக்காக செலவு பண்ணுறனோ அதெல்லாம் வந்துட்டு இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக நான் பே பண்ணது 16,000, அதுக்கப்புறம் வந்துட்டு 150 ஃபார் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குங்கிற மாதிரி பண்ணேன். ஸோ அந்த டைம்லேயே பண்ணதுனால 16,150ன்னு டோட்டலாகவே போட்டுட்டேன். இப்போது இன்னொன்று ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஈக்குவல்ட்டு போட்டுட்டு 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஆயில் சர்வீஸ் அதெல்லாம் பண்ணேன்னு வீடியோ போட்டேன்ல, அந்த இதையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ப்ளஸ் 562 ஈக்குவல்ட்டு இன்னும் எனக்கு தேவை. இப்போ இங்கே வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். இனி எதுவும் நான் பைக்குக்காக செலவு பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சிங்கிள் கிளிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸோ மைனஸோ எது வேணாலுமே ஃபார்முலாவோ ஃபங்க்ஷனோ எது வேணாலும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அப்படியே அடுத்தது எதுவும் சும்மா 100க்கு செலவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போச்சுன்னா 100 அப்படி போட்டோன்னா இங்கே டோட்டல் வந்துடும். அதனால் இப்போதைக்கு அது கிடையாது, அதை நான் தூக்கிடுறேன். ஸோ இது மட்டும்தான். இப்போது இந்த இதில் வந்துட்டு ரீகெயின் அமௌண்ட்டில் நான் ஆல்மோஸ்ட் 16,712 அப்படின்னு போட்டேன்னா இந்த இடத்துல 0ன்னு காமிக்கும். அதே இது இங்கே மேலே உள்ள அமௌண்ட்டும் அப்படியே இன்ட்டு 2 அப்படி போடக்குள்ள அமௌண்ட் எவ்வளோ வருது, 33,000 சம்திங் வரும். அது வந்துருச்சுன்னா இங்கே உள்ள அமௌண்ட்டும் அப்படியே ஈக்குவல் ஆகிடும். டேலி அமௌண்ட்டுன்னு போட்டுக்கிறேன். டேலி அமௌண்ட் ஃபார் பைக் எக்ஸ்பென்ஸ். இது ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இதில் ஒரு ரேப்பிங் இருக்குது, கீழே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி வச்சு விட்டோம்னா இந்த இடத்துல இப்படி வந்துடும். இதுதாங்க, இதுதான் என்னோட எக்ஸ்பென்ஸ். ஸோ ஒரு நாளும் வந்துட்டு நான் என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறனோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இங்கே காமிச்சிடும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், என்ன 2 நாள் கேப்புன்ட்டு நான் சொல்லியிருப்பேன்ல, ஊருக்கு போனேன். ஸோ 2 நாள் வீடியோ கிடையாது, டோட்டலாக ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தான் இது கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் டீப்பாக வேணும் உங்களுக்கு வந்துட்டு இன்கம் எக்ஸ்பென்ஸ்லாம் ரொம்ப டீப்பாக வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா க்ரோசரி வாங்க போகிறோம், அதில் ஒரு முட்டை, வெஜிடபிள் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்குறீங்க, அது எவ்வளவுக்கு வாங்குனீங்க, என்னைக்கு எவ்வளவு வாங்கணும், அது வந்துட்டு கம்மியாக வாங்கியிருக்கோமா போன தடவை, இந்த தடவை வந்துட்டு அதிகமாக வாங்கியிருக்கோமா, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம மானிட்டர் பண்ண முடியும். அதுக்குன்னு அப்ளிகேஷன்ஸ்
இருக்குது. ஆனால் நான் அது வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷனில் தான் யூஸ் பண்ணுறேன். அது நான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் என்ன காரணம், என்னத்தினால பண்ணுறோன்னா, எப்படி சொல்கிறது, கஞ்சத்தனமாக இருக்கிறது கிடையாது. இது வழியாக வந்துட்டு நம்மளால் எவ்வளவு வந்துட்டு வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்கோம், இல்லை இதெல்லாம் தேவையானதா நம்ம செலவு பண்ணியிருக்கோமா, தேவையுள்ளதா தேவையில்லாததா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அந்த காரணத்தினால தான். இன்னொன்று, நம்ம எவ்வளவு வந்துட்டு சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதும் இது வழியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளோதும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஃபுல்லும் வீடியோ வந்துட்டு இதுதான். உங்களுக்கு எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறது காரணத்தினால இதில் உட்காந்துட்டேன். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டோட நேமே வந்துட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணல பாருங்கள். ஓகே, 365 days ஸ்ட்ரைவிங் இன்கம்னு போட்டுரும். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகே, அவ்வளோதான். இதான் என்னோட இது. எப்போ வந்துட்டு நான் கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணாலும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இங்கே மற்ற டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஷீட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், 365 days அப்படிங்கிறதுனால 12 monthsம் வந்துட்டு இந்த ஒரு ஷீட்லேயே கீழே வந்துட்டு இந்த ஒரு ஸ்ப்ரெட்ஷீட், இந்த இது கிளிக் பண்ணுறது, இந்த 365 days ஸ்ட்ரைவிங் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸுங்கிறது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட். அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டுக்குள்ளே கீழே வந்துட்டு ஷீட்ஸ் வந்துட்டு நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம். லென்த்தியாக போனாலுமே இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகும். ஃபுட் டெலிவரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் கிடையாது. இந்த ஏர்ன்டு மணிங்கிற இடத்துல வேறு ஏதாவது நீங்கள் சேவிங்ஸில் இருந்துச்சுன்னா சேவிங்ஸ் மணின்னு கூட வச்சுக்கலாம். சேவிங் மணி இவ்வளோ, டிப்புக்கு பதில் வேறு ஏதாவது எழுதிக்கலாம். அந்த இதெல்லாம் வந்துட்டு இன்கம் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த சேவிங்ஸ் மணிலேருந்து நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம், அதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நம்ம மாற்றிக்க முடியும். அது நம்மளோட சாய்ஸ் தான். ஓகே, ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் தேவை அப்படின்னாலுமே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட ஸ்ப்ரெட்ஷீட், இந்த ஷீட் வந்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அதோட லிங்க் உங்களுக்கு தரேன். டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஷீட்டில் உங்கள் கூகுள் ஷீட்டில் நீங்கள் கொண்டு போயிட்டு உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் எது வேணாலும் மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. See you on next video.